கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். திருப்பணிகள் துவங்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் ஆடி திருவிழா கடந்த 8 ஆண்டுகளாக நடக்காமல் இருந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஆடித் திருவிழா கடந்த ஜூலை 23ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கிய திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆயிரக்கணக்கானோர் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்தும் மாவு ஏந்தியும் அம்மனை வழிபட்டனர். மேலும் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவரும் உருளு தாண்டம் என கூடப்படும் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஆடி பண்டிகை முன்னிட்டு 8 வருஷமா இந்த கோயில் திருவிழா நடக்காது இருந்துச்சு. இந்த வருஷம் நடக்குது. ரொம்ப சிறப்பான பண்டிகை இது. ரொம்ப சிறப்பாக நடக்குது. எந்த குறையா இருந்தாலும் கோட்டை மாரியம்மன் திருவிழா ரொம்ப விசேஷமானது. ரொம்ப சிறப்பாக நடக்கும். ரொம்ப நம்ம என்ன நினைச்சு கும்பிட ரொம்ப நல்லபடியாக நடக்கும். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் டெல்டா மாவட்டங்களை கடந்து காரைக்கால் நல்லம்பல் பகுதியை வந்தடைந்தது. காரைக்கால் நல்லம்பல் நூலாறு சட்ரஸுக்கு வந்த காவிரி நீரை கடைமடை குறுவை பாசனத்திற்காக திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவா, காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நீர் மூலம் திருநள்ளாறு, சேத்தூர், தென்னங்குடி, அத்திப்படுகை, அகலங்கண்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பலம் பெறும். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் திடீரென்று ஒத்திவைக்கப்படுவதாக கட்சி தலைமை அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக தொகுதி வாரியாக இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் 2 கட்டங்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தொடர்பாக ஆலோசிக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அதிமுக தலைமை அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆடி, வெள்ளி மற்றும் தொடர் விடுமுறை காரணங்களால் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜூன், ஜூலையில் நடத்தப்பட வேண்டிய அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் இதுவரை நடத்தப்படவில்லை. எனவே அது தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவதூறு வழக்கில் செப்டம்பர் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக சபாநாயகர் அப்பாவுக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 40 அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் அதை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறியிருந்தார். அதிமுகவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் சபாநாயகர் அப்பாவு பேசியதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அந்த கட்சி சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படாத எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கறிஞர் பாபு முருகவேல் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் பாபு முருகவேலின் வழக்கு விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்றி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் விசாரணைக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி சபாநாயகர் அப்பாவுக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பக்தர்கள் முழக்கம் மின்னதிர ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டத்தின் காட்சிகள் தான் இவை. கோதை பிறந்த ஊர், கோபாலன் வாழும் ஊர் என்று தனிச்சிறப்பு பெற்றுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆண்டாள் கோயிலில் தொடங்கியது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். திருவாரூர் ஆழித்தேருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தேர் என்ற சிறப்பை பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரை இழுக்க 7 வடங்கள் பூட்டப்பட்டன. இதில் 2 வடங்கள் பெண் பக்தர்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருந்தன. கடந்த 30 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்க எல்லா ஊர்ல இருந்தும் எல்லாரும் இங்க வந்துருவாங்க. ஒரு என்ன சொல்றது, இது ஜாதி மதம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாருமே இங்க வர்றவங்க வாயில யாருமே கோவிந்தா கோபாலான்னு சொல்லாம போகவே மாட்டாங்க. அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க.
தி பிரைட் ஆஃப் ஸ்ரீவி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நகராட்சி நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் ஏற்பாடு செய்திருந்தன. For the kind attention of passengers, train number 06136 Metupalayam, Udagamandalam. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்பட்டிருந்த மலை ரயில் சேவை 6 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட உதகை மலை ரயிலில் பயணித்து மலைகளின் அழகை ரசிப்பதுதான் நீலகிரி செல்லும் சுற்றுலா பயணிகளின் முதன்மை இலக்காக இருக்கும். ஆனால் கனமழை மற்றும் மண் சரிவு காரணமாக மலை ரயில் சேவை பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்படுவது இயல்பாகிவிட்டது. இந்நிலையில் ஆடர்லி மற்றும் ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாளத்தில் பாறைகள் விழுந்ததால் கடந்த 1ஆம் தேதி மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. சுமார் 6 நாட்கள் தொடர் சீரமைப்பு பணிக்கு பிறகு மீண்டும் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு மலை ரயில் இயக்கப்பட்டது. இங்கே 6 நாளாக ட்ரெயின்லாம் வந்துட்டு சர்வீஸ் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்களுக்குமே கேன்சலேஷன் ஒரு 2-3 வாட்டி பண்ணிவிட்டு இப்போ தான் நேற்று தான் மறுபடியும் புக் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே. பட் இப்போ நாங்கள் வந்தது ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்தது, குழந்தைங்களுக்காக தான் வரோம் இதெல்லாம். ஸோ போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. மலை ரயிலில் குடும்பத்துடன் பயணம் செய்த சுற்றுலா பயணிகள் இயற்கை எழில் கொஞ்சும் மலைகளின் அழகை ரம்மியமான சூழலில் ரசித்தனர். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிப்பது குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், V சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்றைய தினம் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் வரவுள்ளதால் விசாரணையை வேறொரு நாளைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இப்படி உடைந்து சரிந்து கிடக்கும் பாலம் கர்நாடகா மற்றும் கோவாவை இணைக்கும் முக்கிய தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி. கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் கார்வார் நகரில் காளி ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலம் முக்கிய சாலை போக்குவரத்தாக இருந்து வந்தது. 1983ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் பழமை காரணமாக வலுவிழந்து காணப்பட்டதாக கூறப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலை என்பதால் வாகன போக்குவரத்து நிறைந்த இந்த பாலம் புதன்கிழமை அதிகாலை 1 மணிக்கு திடீரென இடிந்து விழுந்தது.